அதன் பின்பு இந்த ஜிம்பராசுரன் அமரனாகி விடுவார். அமரன்! நான் எனது வஸ்திரங்களை தியாகம் செய்ய போகிறேன். வாழும் வரை ஒற்றை காலில் நின்று தவம் புரிவேன். இன்று சிவனும் சக்தியும் தங்களால் ஆன அனைத்து முயற்சிகளையும் செய்வார்கள். அவர்களுக்கு துணையாக அண்ட சராசரமும் துணை இருந்தாலும் ஜிம்பராசுரன் யுத்தம் புரிய மாட்டான், உயிரை துறக்கவும் மாட்டான். அந்த பெண்ணின் முன்பாக ஜிம்பராசுரன் சென்றால்தானே யுத்தம் நிகழும். அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நிச்சயம் அனுமதிக்க மாட்டேன். இயற்கையின் தேவி உங்கள் அனைவரையும் அழைக்கிறாள். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு உதவி கோருகிறாள். இக்கணமே இயற்கையின் வடிவமான அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்படட்டும். இயற்கையின் தேவியான நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், வழிகாட்டுங்கள். அதர்மத்தை அழிக்க வழிகாட்டுங்கள், வழிகாட்டுங்கள், வழிகாட்டுங்கள். என்ன நடக்கிறது? பதில் கூறுங்கள் தாயே. எனக்கு விளங்கவில்லை குருதேவா, இதற்கு என்ன காரணம்? இன்று முதல் முறையாக இவ்வையகம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு சாட்சியாகிறது. மிக கடுமையான சூறாவளி காற்று அடித்த பிறகும் இந்த தீபம் அணையவில்லை. ஏனென்றால் அதர்மத்தின் இருளானது தர்மத்தின் ஒளிக்கு முன்னால் நிலைக்காது. பிரபஞ்சத்தோர் நினைவில் கொள்ளட்டும், சூழ்நிலை பாவத்திற்கு காரணமாகலாம், ஆனால் புண்ணியம் புதிய சூழ்நிலையை உருவாக்கும். ஆயினும் பிரபு, அதர்மம் அழிய வேண்டும் என்றால் அந்த ஜிம்ராசுரன் தேவி கன்னியாகுமரி இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டுமே?